ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதேஷ் வீலாக்ஸ். ஒரே மாதிரி ரசம் வச்சு போர் அடிச்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பச்சை புளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது அடுப்புல வைக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு பவுல்ல நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் சொல்ற பொருள் எல்லாத்தையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப மிளகு, தேவைக்கேற்ப சீரகம், 5-6 பல் போல பூண்டு, 7-8 போல சின்ன வெங்காயம். பொதுவா நம்ம ரசத்துக்கு வெங்காயம் போட மாட்டோம், ஆனா இந்த ரசத்துக்கு வெங்காயம் போறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து இன்னொரு பவுல்ல 2 பச்சை மிளகாய், 1/2 தக்காளி, அடுத்து இடிச்சு வச்ச வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இதை நம்ம கையாலே நல்லா மசிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. அப்புறம் கரைச்சு வச்சிருக்க புளிக்கரசலை இதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு 8 - 10 போல சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பாட்டுல போட்டு பெசலி சாப்பிட்டு பாருங்க. சான்ஸே இல்ல, செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த பச்சை புளி ரசம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.